Good morning students, welcome to our Sheba Group of School online class. In last class we discussed about in third chapter ratio and proportions la ratio பார்த்தோம் exercise 3.1 and 3.2 complete பண்ணியாச்சு. Now we are going to discussing about exercise 3.3. இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா proportion. So 3.1 and 3.2ல வந்து நம்ம ratio பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து 3.3ல proportion பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரேஷியோ நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா A:B and C:D இது வந்து நம்ம விசே நம்ம ரேஷியோ நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ரப்போர்ஷன் நம்ம எப்படி சொல்லலாம்னா A/B = C/D. ஓகே, ஸோ A/B = A:B C:D. ஸோ இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரப்போர்ஷன். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா இது ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். A/B = C/D. ஸோ ரெண்டுமே ஈக்குவல்னா ப்ரப்போர்ஷன் அப்படி சொல்லுவாங்க. A:B. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நான் 4 பாயிண்ட்ஸாக வந்து இது வந்து is2 மாதிரி வரும். 2:2 வரும். ஸோ இதை வந்து நம்ம டினோட் பண்ணுறோன்னா ஆஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ A:B ஆஸ் C:Dன்னு நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே சேமாக வந்தால் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இது ஒரு ப்ரப்போர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரப்போர்ஷனலிட்டி லா இஸ் நத்திங் பட் A:B ஆஸ் C:Dன்னு இருக்கு. ஸோ இந்த வேல்யூ B and C, திஸ் வேல்யூ இஸ் மீன். இந்த வேல்யூ நம்ம என்ன சொல்கிறோம்? மீன். BC, the product of mean is BC. நெக்ஸ்ட்டு வெளியில் இருக்க வேல்யூஸ் வந்து எக்ஸ்ட்ரீம். A and D is extreme. So AD is extreme. So we say இது வந்து நம்ம எப்படி சொல்வோம்? ப்ராடக்ட் ஆஃப் மீன்னு சொல்வோம். இந்த வேல்யூஸ் A and D வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் ப்ரப்போர்ஷன். AD = BC இப்படி இருந்துச்சுன்னா அது ப்ரப்போர்ஷன். ஸோ A/B = C/D. இதுக்கு ஈக்குவல் இது முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? A/B = C/Dனா அப்போது நம்ம AD so AD means the product of extreme is equal to the product of mean also the equal. So ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா this is the proportion. Let us see 3.3 exercise 3.3ல first question fill in the blanks. First subtraction 3:5 has empty box கொடுத்துருக்காங்க dash is to 20. So we have to find the value of this value. So இந்த values வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கொடுத்துட்டு இந்த வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா we consider this value is x. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, the first subtraction is 3:5 has dash is to 20. So we find the value of this value. Find the value this value. Okay, so then we write A:B as C:D. So A/B, so we write in the format நம்ம எப்படி எழுதலாம்? A/B = C/Dன்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? this value எந்த வேல்யூ? ஸோ A:B means 3:5. 3:5 is nothing but 3/5 is equal to C value is x, then D value is 20 divided by 20. Okay, so we find the value of this value. This x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே டிவைடில் இருக்க 20 ஈக்குவல் தாண்டி இந்த சைட் போயிடுச்சுனாலும் நமக்கு என்ன வரும்? மல்டிப்ளிகேஷன்ஸில் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 3/5 × 20 is equal to x. So we rewrite x is equal to எப்படி போடலாம்? 20 × ஸோ இது 3/5 ஈக்குவல் தாண்டி போயிடுச்சுன்னா என்னவாகும்? ஸோ டிவைடில் போயிடும். ஸோ அதே ஈக்குவல் தானே. ஸோ இது ஈக்குவல் நம்ம அப்படியே நம்ம எழுதுகிறோம். ஸோ 20 × 3/5 அதே சேமில் தான் போகும். ஓகே, ஸோ நம்ம கேன்சல் பண்ணும்போது 5 1s 5 4s and the value is x is equal to 4 × 3 is equal to x is equal to 12. So the value is x is equal to 12. I repeat, the first operation 3:5 as dash is to 20. Find the value of this part. So we write A:B as C:D. So இந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் நம்ம எப்படி எழுதலாம்னா A:B is nothing but A/B, C:D is nothing but C/D. இந்த ஹேஸ் வர நம்ம என்ன எழுதுகிறோம்? ஈக்குவல்னு நம்ம போட்டுக்கலாம். A/B is nothing but 3/5 is equal to x/20. தென் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 20 இந்த சைட் வந்துடுது. எல்லாமே கேன்சல் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 12ன்னு கிடைக்கிது. ஓகே, தென் தேர்ட் சப்ரேஷன் பார்த்தோன்னா 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. 5:2
as 10:8 as 15:. ஸோ நம்ம 2 வேல்யூஸ் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம எடுத்து அந்த ஃபார்மேட்டில் தான் அது எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த பார்ட்ஸ் தனியாக தனித்தனியாக நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேல்யூஸ் நம்ம எக்ஸு நம்ம எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேல்யூஸ் நம்ம எடுக்க போகிறோம். அப்போது 5:x as 10:8. ஸோ we rewrite இது நம்ம எப்படி எழுதலாம்னா 5/x is equal to 10/8 நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூஸ் 5/x is equal to 10/8. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 5 is equal to 10/8 டிவைடில் இருக்க எக்ஸ் வந்து ஈக்குவல் தாண்டி போயிடுச்சுன்னா மல்டிப்ளை இன்டூ எக்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 5 is equal to 10/8 இன்டூ எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ தென் 5 இன்டூ இந்த 10/8 இந்த சைட் வந்துச்சுன்னா 8/10 மாறிடும். ஸோ வேல்யூ இஸ் 8/10 is equal to எக்ஸ். ஓகேவா? தென் 5 1s are 5 2s are then 2 1s are 2 4s are. So x is equal to 4. So the value is x is equal to 4. Okay va? So x value is, so இந்த வேல்யூ நம்ம என்ன எழுதலாம், 4 நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணும். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ஒய்ன்னு நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன வரும், 10:8 has 5:y. So find the value of y. So 10/8 is equal to 5/y. Just நம்ம என்ன பண்ண போறோம்னா cross multiplication மட்டும் பண்ண போறோம். So y into 10, 8 into 5. So 10 into y is equal to 5 into 8. 5 or 15, sorry. 15 into 8. Okay, so then y is equal to 15 into 8. So இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 10 வந்து ஈக்குவல் தாண்டி போயிடுச்சுன்னா டிவைடட் பை 10 மாறிடும். ஸோ டிவைடட் பை 10. ஸோ y is equal to in எந்த டேபிள்ஸில் போகும் இது, ஸோ 5 டேபிள்ஸில் ஃபர்ஸ்ட் போட்டோன்னா 5 2s are 10, 5 3s are 15, 2 1s are 2 4s are 8, 3 into 4. So y value is 12. ஸோ y-ஓட வேல்யூ என்ன, 12. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சா, 5:4 as 10:8 as 15:12. இது எல்லாமே 5 டேபிள்ஸில் போகுது, 5 டேபிள்ஸில் இருக்கும். இது எல்லாமே பக்கத்தில் இருக்க வேல்யூஸ் 4 8 12 எல்லாமே 4 டேபிள்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நம்ம கிடைச்ச ப்ரப்போர்ஷன் வந்து கரெக்ட். ஓகே, let us see the third sum. Using the number 3 9 4 and 12, write the two ratios that are in the proportion. Write the two ratios that are in the proportion. That means two ratios are there. A is to B is 1 ratio and C is to D is 1 ratio. Check whether நம்ம செக் பண்ண போகிறோம், ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி நம்ம ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அந்த ப்ரப்போர்ஷன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அ ப்ரப்போர்ஷன். ஓகே, ஸோ I repeat, using the number 3 9 4 and 12, write two ratios that are in the ratio. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேட்ட உடனே நம்ம இந்த 2 ரேஷியோஸ் எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். A is to B has C is to D. ஓகே, ஸோ how many numbers are there, 3 9 4 and 12. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இது A, this is ஏவை கன்சிடர் பண்ணுறோம், பியை கன்சிடர் பண்ணுறோம், இது D, இது C, இது D. இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிடணும். ஸோ A/B நம்ம எப்படி எழுதலாம்னா A is to B is, that means A/B is equal to C/D. Okay, A/B that means 3/9 is equal to C/D 4/12. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வருமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கேன்சல் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இன் 3 tables 3 1s are 3 3s are. In 4 tables 4 1s are 4 3s are. So the value is 1/3 is equal to 1/3. So this sum is proportion. Okay, இந்த நம்பர் வச்சு இந்த நம்பர்ஸ் வந்து யூஸிங் த நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 2 ratios are in the proportion சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. 4th கொஸ்டின் போகலாம். ஃபைண்ட் whether 12 24 18 36 are in order. அது வந்து ஆர்டராக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு that can be expressed as 2 ratios are in proportion. செக் வெதர், ஃபைண்ட் வெதர் மீன்ஸ் நம்ம செக் பண்ணணும் இந்த ஆர்டர்ஸ் கரெக்டாக, இது இந்த ஆர்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி இந்த ஆர்டர்ஸ் வந்து கரெக்டாக, இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனில் போடும்போது நமக்கு ஈக்குவலாக வருமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 12 24 18 36.
ஸோ செக் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், A is to B as C is to D. ஓகே, A is to B as 3C is to D போட்டுக்கலாம். A is to B is A by B is equal to C by D. ஸோ A values நம்மளுக்கு தெரியும், A, B, C, D ஓட values. A values is 12 by 24 is equal to 18 by 36. In 12 tables, 12 ones are, 12 twos are. In 18 tables, 18 ones are, 18 twos are என்ன வரும், 36. So 1 by 2 is equal to 1 by 2. So solution நம்ம எப்படி எழுதலாம்னா, solution என்னென்ன இருக்குது லாஸ்ட்டாக எழுதணும், 12, 24, 18 and 36 are in order. ஸோ இதெல்லாமே ஆர்டராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் ப்ரூவ் பண்ணியாச்சு. Let us see the fifth sum. Write the mean and extreme terms in the following ratios and check whether they are in proportion. First separation பார்க்கலாம். First separation is 78 liters is to 130 liter and 12 bottle is to 20 bottle சொல்லிட்டு நமக்கு ரெண்டு ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் த மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு இது ப்ரப்போர்ஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன எழுதலாம், A is to B as C is to D. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரப்போர்ஷனலிட்டி லாவில் இதை கன்வே பண்ண போகிறோம். ஸோ A is to B as C is to D. ஸோ A value is 78 is to 130 as, then C values is 112 is to 20 bottles. So 78 is to 130 and has 12 is to 28. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், மீன் எது எக்ஸ்ட்ரீம் எது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். திஸ் இஸ் த மீன் வேல்யூ, ப்ராடக்ட் ஆஃப் மீன் சொல்லுவோம்ல, உள்ளே இருக்கிறது மீன் வேல்யூ அண்ட் திஸ் வேல்யூ இஸ் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். ஸோ இது ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் மீன் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வந்து சேமாக இருந்தால் தான் நம்ம என்ன சொல்வோம்னா இது ஒரு ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, ஸோ இது வந்து A, B, C, D. ஓகேவா? BC, AD is equal to BC ஆன்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். AD is equal to BC ஆன்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். AD, A means 78 into 20 is equal to B value is 130 into 12. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 78 into 20 in 0, 0, 0, 0 8s are 0, 0 7s are 0, 2 8s are 16 and then 2 7s are 14, 14 plus 1 is 15. 1560. So the value is 1560. 1560 is equal to 130 into 12. We have to multiply it. 130 into 12. In 2 tables, 2 zeros are 0, 2 3s are 6, 2 1s are 2 and then 1 into 130 is 130. So the value is 0, 6, 2 plus 3, 5 and 1. This value is also a 1560. So இது வந்து எக்ஸ்ட்ரீம் ரெண்டுமே வந்து என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ எஸ் செக் வெதர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் திஸ் இஸ் எ ப்ரப்போர்ஷன். ஸோ சேமாக இருந்தாலே நம்ம என்ன சொல்வோம், ப்ரப்போர்ஷன் சொல்லலாம். எஸ் திஸ் இஸ் எ ப்ரப்போர்ஷன். Let us see the sixth sum. The American's famous Golden Gate Bridge is 6,480 feet long with 756 feet tall towers. A model of this bridge exhibited in a fair is 60 feet long with the 7 feet tall towers. Is the model in proportion to the original bridge? Is the model in proportion to the original bridge ன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? அமெரிக்கன் ஃபேமஸ் கோல்டன் கேட் பிரிட்ஜஸ் எப்படி இருக்கும்னா 6,480 ஃபீட் லாங்லேயும் அண்ட் 756 ஃபீட் டால்லையும் அந்த டவர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எ மாடல் ஆஃப் திஸ் பிரிட்ஜ், அதோட மாடல் வந்து எக்ஸிபிஷனில் வந்து எக்ஸிபிட் பண்ண போகிறாங்க.
ஸோ எக்ஸிபிட்டட் இன் எ ஃபேர் இஸ் 60 feet லாங் வித் 7 feet டால். அது மாதிரி அதே மாதிரி சைஸில் கிடையாது, அது மாதிரி சைஸில் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபேராக அதை விட கொஞ்சம் சின்னதாக வந்து எக்ஸிபிட் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 60 feet லாங் வித் 7 feet டால் with the 7 feet tall towers. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா is the model in the proportion to the original bridge. ஓகே, இதுக்கு நம்ம ப்ரப்போர்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம்? ஸோ given ஒரிஜினலோட மெஷர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 6480 is to என்ன இருக்குது? 756. ஓகே, நெக்ஸ்ட் அதோட மாடல் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்கல்ல, அதோட மாடல் வந்து 60 feet is to 7. 60க்கு 7 ரேஷியோ, 6480க்கு 756 ரேஷியோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா A is to B as C is to D. So that means 6480 is to 756 is equal to 60 is to 7. ஸோ நம்ம என்ன எப்படி பண்ணுவோம்? மீன் வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் மீன் is equal to the product of extreme. ப்ராடக்ட் ஆஃப் மீன் is equal to ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சுன்னா இது ஒரு ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் ஆஃப் மீன் தஸ் மீன்ஸ் 756 into 60 is equal to 7 into 6480. மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும்? சேம் வேல்யூ வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, 756 into 60 in 0 0 0 into 6 0 0 0 6 6 are 36 6 5 5 are 30 30 plus 3 is 33. Okay, 6 7s are 42 40 plus 42 plus 3 is 45. So the value is 0 6 3 5 4 45,360. செக் வெதர் நம்ம இதை சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு இதில் நம்ம செக் பண்ணலாம். எப்படி? 6480 into 7 7 zeros are 0 7 8s are 56 7 4 7s are 28 28 plus 5 is 33 and then 6 7s are 42 42 plus 3 is 45. So the value is 45,360. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு? ரெண்டுத்துக்குமே சேம் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடச்சாச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா எஸ் திஸ் ப்ரப்போர்ஷன் இஸ் கரெக்ட் இஸ் த மாடல் இன் த ப்ரப்போர்ஷன் டு தி ஒரிஜினல் பிரிட்ஜ். இது வந்து ப்ரப்போர்ஷன் வந்து கரெக்ட்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடே கிளாஸ். See you in the next class. Thank you students.